ஒரே ஒரு எஸ்வி சேகர் மாத்திரம் நினைச்சு ஒரு திரைப்படத்தை வெளியில கொண்டு வரணும்னா இசைப்பிரியாவை நான் சகோதரி என்று அழைக்காவிட்டாலும் என் பெண்ணை நாங்க யாருமே இலங்கை தமிழர்களுக்கு எதிராகவோ இலங்கை பிரச்சனைக்கு எதிராகவோ நான் ஏதோ அந்த பெண்ணை பற்றி தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்று பிரச்சாரம் செய்வது கூடிய விரைவில் காலம் நான் தவறு செய்யாதவன் என்பதை அனைத்து ஈழ தமிழ் சகோதரர்களுக்கும் தமிழ் சகோதரிகளுக்கும் ஈழ தமிழ் ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சிறு விளக்கத்தை சொல்வதற்காகத்தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். போர்க்களத்தில் ஒரு பூ என்ற ஒரு திரைப்படத்தை கு கணேசன் என்பவர் எடுத்திருக்காரு. இது அந்த கற்பழித்து கொல்லப்பட்ட சகோதரி இசைப்பிரியா அவர்கள் பற்றிய ஒரு கதை. இதில் இந்த படத்துக்கு சென்சார் மறுக்கப்பட்டு விட்டது. 3 இடங்களில் மறுக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் 4 பேர் கொண்ட கமிட்டி, அதற்கு பிறகு என்னுடைய தலைமையில் 10 பேர் கொண்ட ஒரு கமிட்டி, அதற்கு பிறகு டெல்லியில் உள்ள ஒரு ட்ரிபியூனல் கமிட்டி. இந்த 3 கமிட்டிகளுமே மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் என்னை பற்றி சொல்லி நான் தான் இந்த ஒரு மறுப்புக்கே நான் தான் காரணம் என்பது போன்ற ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை கொடுத்து அதற்கு ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது நம்முடைய இந்த இசைப்பிரியா அவர்களுக்கு நடந்த கொடுமை உலகத்தில் எந்த பெண்ணுக்குமே நடக்கக்கூடாது என்று நினைப்பவன் நான். ஏனென்றால் இசைப்பிரியாவை நான் சகோதரி என்று அழைக்காவிட்டால் என் பெண்ணை ஒத்த வயது உடைய பெண், அந்த பெண்ணுடைய மரணம் மிக சோகமானது, கொடுமையானது. அதற்குண்டானவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுபவன் நான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் ஏதோ அந்த பெண்ணை பற்றி தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்று பிரச்சாரம் செய்வது இவர் தன்னுடைய வியாபாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குயுக்தியான ஒரு சீப் பப்ளிசிட்டியாகத்தான் இதை பார்க்குறேன். இதில் நான் அந்த பெண்ணை பற்றி சொல்ல வேண்டிய, தவறுதலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இசைப்பிரியா என்ற கேரக்டரை எடுத்துவிட்டு வேற எந்த பெண்ணுடைய கேரக்டர் பெயரை வைத்திருந்தால் கூட இந்த படத்துக்கு அனுமதி கிடைத்திருக்காது. காரணம், அவர் இந்த படத்தை எடுத்திருந்த முறை அப்படி. ஏதாவது இந்த சென்சார் போர்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கிறது. அந்த ரூல்ஸ் இந்திய பாராளுமன்றத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட அந்த சட்டங்கள். அந்த சட்டத்தின்படிதான் எந்த ஒரு திரைப்படமுமே அது யூ சர்டிபிகேட்டா, யூஏ சர்டிபிகேட்டா அல்லது ஏ சர்டிபிகேட்டா அல்லது சர்டிபிகேட்டே மறுக்கப்படுகிறதா என்பதை தீர்மானிக்க முடியும். ஒரே ஒரு எஸ்வி சேகர் மாத்திரம் நினைச்சு ஒரு திரைப்படத்தை வெளியில கொண்டு வரணும்னா நான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்க முடியும். தயவு செய்து அப்படி யாராவது சொன்னால் கூட அதை நம்பாதீர்கள். இந்தியன் சினிமோட்டோகிராஃபிக் ஆக்ட் 1952 and 83 நீங்க கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த ரூல்ஸ் முழுக்க வரும். அந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுல ஒரு ரூல்ஸை கூட இந்த படம் நிறைவேற்றவில்லை. அதுதான் காரணமே தவிர ஈழப் பிரச்சனை நான் இந்த இசைப்பிரியாவை பற்றி தவறாக சொன்னேன் அப்படி என்பதெல்லாம் இந்த கு கணேசன் சொல்கின்ற வடிகட்டிய பொய். இதை நான் கேமராவை பார்த்து உங்களை பார்த்து நேருக்கு நேரம் சொல்கிறேன். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். காரணம், ஒரே ஒருவர் நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் சென்சாரில் செஞ்சிட முடியாது. இதுக்கு மேலேயே அவர் போகிறதுனா கோர்ட்டுக்கு போகலாம், எங்கே வேணால் அவர் போக முடியும். ஆனால் அதே சமயம் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். கடல் குதிரைகள் என்ற படம், வீரத்தின் மகன் என்ற ஒரு படம், இந்த 2 படமுமே இந்த இலங்கை பிரச்சனையை வைத்து அடிப்படையாக எடுக்கப்பட்ட படம். 4 பேர் கொண்ட குழு பார்த்து அந்த படத்தை நிராகரித்தது. அதையே 11 பேர் கொண்ட குழு நாங்கள் பார்த்து அந்த 2 படத்துக்கும் சின்னதாக 2-3 கட்டு மாத்திரம் கொடுத்துட்டு அந்த படம் யூ சர்டிபிகேட்டோடு இப்போ வெளியில் வரப்போகிறது. அதனால் நாங்கள் யாருமே இலங்கை தமிழர்களுக்கு எதிராகவோ இலங்கை பிரச்சனைக்கு எதிராகவோ சென்சார் போர்டில் இருக்காங்கன்னு தயவு செய்து நினைக்காதீர்கள். நாங்கள் ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக மட்டும்தான் பார்க்கிறோம். பலதரப்பட்ட மக்கள் காசு கொடுத்து பார்க்கக்கூடிய இடத்துல எந்த படம் போடலாம் போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்படி தான் செய்கிறோம். தயவு செய்து நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக தான் சொன்னேன். பல பேர் புரிஞ்சுக்காம என்னை நிறைய பேர் திட்டிட்டீங்க, பரவாயில்ல, ஏதோ ஒரு சகோதரர்லாம் திட்டின மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஆனால் திட்டப்பட்ட வார்த்தைகளை யாருமே திரும்பி எடுத்துக்கொள்ள முடியாது. கூடிய விரைவில் காலம் நான் தவறு செய்யாதவன் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.